நான் உள்ள சிறிதின சமூக சிந்தனை செய்வோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பாரா? ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்வோம். 10வது மாதத்தின் முதலாவது நாளிலே வந்துதான் உங்கள் ஒவ்வொருவரையும் திரியேக தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாரா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? கர்த்தர் இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் செய்வார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கர்த்தர் எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடித்தார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என்ன சத்தமே இல்லை, கையை மட்டும் தூக்கி இருந்தா சரியா? கையை தூக்கி இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறுத்த மாட்டவரே இல்லையா? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சிங்களம் ஓடிது தாண்டது தாண்டது. இப்போ இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். யோவான் சுபாராஞ்சியே துலோசுனி பரீட்சை விசி ஹத்தரவினி பதே. யோவான் 12:24. எல்லாருமாய் சேர்ந்து சத்தமாய் ஒன்று சேர நாங்கள் வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலன் கொடுக்கும். அவன் இது ஏதாவது வாக்குத்தத்தம் இருக்கிறதா? வாக்குத்தத்தம் இருக்கா? இருக்குதா இல்லையா? வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலன் கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12வது அதிகாரத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இது வாக்குத்தத்தத்துக்கு ஏதுவான வசனமாய் வேதத்திலே பார்க்காவிட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இது ஒரு வாக்குத்தத்தமாய் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இது அவருடைய மரணத்தை குறித்து அவர் பேசும் பொழுது சொன்னதான ஒரு காரியம். அப்ப இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்து எனக்காய் எங்களுக்காய் மரித்தது நிமித்தமாய் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா நமக்கு வாழ்வு கிடையாது. எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம் உலகத்துல. இலங்கை தேசத்துல 2,130,000 பேர் சனங்கள் இருக்கிறார்கள். அதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் சில லட்சங்கள் தான். ஆன பொழுதிலும் ரட்சிக்கப்படாத 2 கோடி கிட்டத்தட்ட 1.25 கோடின்னு சொல்லுவோமே, இல்லைன்னா 2 கோடிக்கும் சற்று குறைவானவர்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்காயும் என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவர் மரித்தது நிமித்தமாக இன்னும் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. வருகிறேன் என்று சொன்னவர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதியாமல் பொய்யுரையாமல் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவருடைய வருகை இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய முன்தினத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு தேசத்தில் பயங்கர நிலநடுக்கம், புயல், வெள்ளம், இப்படி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு மத்தியிலும் கர்த்தர் எனக்காய் தன்னுடைய சபைக்காய் அவர் வரப்போகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அவருடைய வருகை எதிர்பார்க்கிறீங்க? அவருடைய வருகை சீக்கிரமாக சம்பவிச்சா நமக்கு வியாதி வருத்தங்களோ பலவீனங்களோ வேலை செய்ய வேண்டிய ஊழியம் செய்ய வேண்டியதான எந்த ஒரு வேலையும் இல்லாமல் போயிடும். ஏன்னு சொன்னால் அவரோடு கூட நித்தியமாக இருக்கும். அது நிறைய பேருடைய எண்ணமும் எதிர்பார்ப்பும் என்ன? வாழணும் வாழணும் வாழணும். எதுக்காக வாழ்றானே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறான் இல்லையா? ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்குமா? ஒரு கோதுமை மணி இல்லையா, திரிங்காட்ட அது நிலத்திலே விழுந்து சாகாத பட்சத்தில் அது எப்படி இருக்குமா? அது தனித்திருக்கும். ஆனால் அந்த விதையானது நிலத்திலே விழுந்தால் என்னாகும்? அது பார்க்கறதுக்கு இருக்காது இல்லையா, மண்ணுக்குள்ள புதைஞ்சிரும். ஆனால் எப்ப அது மண்ணுக்குள் புதைக்கப்பட்டதோ, எப்பொழுது தன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறதற்கு, அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றுகிறதற்கு அந்த ஒரு தானியம் அந்த நிலத்திலே விழுந்து தன்னை மறைத்துக் கொள்ளுகிறதோ, தன்னை மூடிக்கொள்ளுகிறதோ, அப்பொழுது
அந்த தானியமானது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அது வெளியில இருந்தா ஒரு தானியம், உள்ள போச்சுன்னா ஒரு தானியம் தான். ஆனா அதே தானியம் வெளியிலே வருமானால் அந்த தானியமானது முளைத்து பயிர் விட்டு அது தானியமாய் மாறி வருமானால் அந்த ஒரு தானியத்திலிருந்து எத்தனையோ தானியங்கள் வருகிறதை நம்மால் பார்க்க முடியும். அந்த தானியத்தை மறுபடியுமாய் நாங்கள் நிலத்திலே போட்டோம் சொன்னா இன்னும் பல தானியங்கள். அப்படியே ஒரு தானியத்தை கொண்டு லட்சங்கள் கோடிகள் இல்லையா. ஆரம்பத்தில் ஆண்டவர் உருவாக்கும் பொழுது மரம் உண்டாக கடவுது, செடி உண்டாக கடவுது, தானியம் உண்டாக கடவுது, ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உருவாக்கினார். அதன் வித்துக்களோடு கூட உருவாக்கினார். அன்று தேவன் உருவாக்கினதான் இன்று வரையிலும் பூமியிலே பயிராய் முளைத்துக் கொண்டிருக்கிறது. மரமானாலும் சரி, மிருகங்களானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, தேவன் படைத்த ஒரு ஆதாமிலிருந்து தான் இன்னைக்கு இந்த மனுஷ சந்ததியே உருவாகி இருக்குது. பூமியில 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் உண்டு. இந்த எத்தனை கோடி ஜனங்கள் இன்று இருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக எத்தனை பேர் இருந்தாங்களோன்னு நமக்கு தெரியாது. உலக சிருஷ்டிப்புக்கு 6000 வருஷங்கள். இந்த 6000 வருஷங்களுக்கு எத்தனை ஜனங்கள் வந்தார்கள், எத்தனை பேர் போனார்கள்னு நமக்கு கணக்கில்லை. இல்லை, ஆண்டவரே எத்தனை பேர் அழிச்சிட்டார். நோவாவினுடைய நாட்களிலே உலகமே அழிக்கப்பட்டது. நோவாவினுடைய 8 பேரை கொண்டு கர்த்தர் ஒரு புதிய உலகத்தை உண்டாக்கினார். ஒன்றுமே இல்லாமல் இருந்த உலகத்தில் ஒரு ஆதாமை கொண்டு நோவாவின் நாட்கள் வரைக்கும் ஜனங்களை உண்டாக்கினார். அப்ப இப்படியா அநேக நேரங்களிலே நெருப்பினாலே, கொள்ளை நோய்களினாலே, வெள்ளங்களினாலே, நில பிளப்புகளினாலே இப்படி எத்தனையோ ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். ஆன பொழுதிலும் இன்று 800 கோடி ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு மனிதனை கொண்டு, ஒரு ஆதாமை கொண்டு முழு உலகத்திலும் இருக்கிற மனுஷரை கர்த்தர் உண்டாக்கினார். ஒரு இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை கொடுத்தார். அதே போல இந்த ஒரு கோதுமையை கொண்டு கர்த்தர் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்வார். யார் அந்த ஒரு கோதுமை? யாரு? அப்ப நான் பலன் கொடுக்கிறவனாய் மாற வேண்டுமானால், அதுவும் சாதாரண பலன் கிடையாது, மிகுந்த பலன் கொடுக்கும்படியாய் மாற வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கும்? மரிக்கிறதுக்குன்னு சொன்னா செத்து போறது கிடையாது. அதுக்கு போயிட்டு நாங்கள் எங்கேயாவது தொங்கிடக்கூடாது, இல்லைன்னா போயிட்டு கழனி பாலத்திலிருந்து பாஞ்சிடக்கூடாது. அதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. சாக வேண்டிய காரியங்கள், மாற்றப்பட வேண்டிய காரியங்கள், புதுப்பிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் மாற்றும் பொழுது, அந்த காரியங்களுக்கு நாங்கள் மறிக்க வேண்டியதான காரியங்களுக்கு மறிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை, ஒரு புதிய துவக்கத்தை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான், அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஊழியம் செய்கிற ஊழியர்களாக இருக்கட்டும், தேவனை ஆராதிக்கிறதான விசுவாசிகளாக இருக்கட்டும், தேவனை அறியாத ஜனங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உன்னை போல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்களுக்கும் தேவனுடைய ரட்சிப்பை பெறாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தின் வார்த்தைகள் உண்டு. அப்படியானால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். மற்ற தானியங்களைப் போல, மற்ற கோதுமைகளைப் போல நானும் நீங்களும் வாழ முடியாது. நாங்கள் எப்பவும் நாங்கள் மறிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் என்னை எதற்காய் ரட்சித்தாரோ, கர்த்தர் எதற்காய் என்னை தெரிந்து கொண்டாரோ, கர்த்தர் எதற்காய் என்னை ஆராதிக்க வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எதற்காய் என்னை பெயர் சொல்லி அழைத்தாரோ, எதற்காய் கர்த்தர் தன்னுடைய கரத்திலே என்னுடைய உங்களுடைய பெயரை எழுதி வைத்திருக்கிறாரோ, அந்த காரியங்களை செய்யும்படிக்கு நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அதை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. உதாரணமா கேட்போமே, ஸ்கூல்ல பிரின்சிபல் கேட்குறாங்க, இல்லைன்னு சொன்னால் கிளாஸ் டீச்சர் கேட்குறாங்க, இன்றைக்கி ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அது யார் யார் அதுக்கு வந்து கலந்து கொள்வீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஃப்ரீயாக கேட்குறாங்க.
அவங்க பிக் பண்ணலை, யாரையும் தேர்ந்தெடுக்கலை. நீ வா நீ வா நீ வா நீ வான்னு தேர்ந்தெடுக்கலை. மாறாய் அந்த டீச்சரோ பிரின்சிபல் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, யார் அதில் பங்கு பெறுறீங்க? அப்போ பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி விருப்பம் உள்ளவர்கள் நாங்கள் கையை தூக்கியோ அல்லது வாயை திறந்தோ நாங்கள் சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த காரியத்துக்காக நாங்கள் அவர்களிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது அவர்கள் நம்மை அந்த கூட்டத்தில் இருந்து 50 பேர் இருந்தால் 80 பேர் இருந்தால் 100 பேர் இருந்தால் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு மத்தியிலும் நம்மை எடுத்து நம்மை அதற்கு ஏதுவாய் பயன்படுத்துவார்கள், பயிற்றுவிப்பார்கள். அதற்கு அதை ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய நாளிலே அல்லது நம்ம எல்லாருக்கும் முன்பதாக நிறுத்த வேண்டிய நாட்களிலே அவர்களே நிறுத்துவார்கள். அப்போ நாம் அங்கேருந்து பார்த்து என்ன சொல்லுவோம், அன்னைக்கே நாங்களும் போயிருக்கலாம், அன்னைக்கே நாங்களும் கை தூக்கி இருக்கலாம், அன்னைக்கே நாங்களும் வர்றேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் பொழுது என்னது தூளை. ஏன்னா அவங்களை தேர்ந்தெடுத்து உங்களை அழைத்து அந்த நிகழ்வுக்கு தேவையான காஸ்டியூம்ஸாக இருக்கலாம், பயிற்சிகளாக இருக்கலாம், அதற்கு தேவையான காரியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்து அந்த குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் உங்களை எல்லாருக்கும் முன்பதாகவும் அப்படி வைக்கிறாங்க. அதே போல தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் ரட்சித்திருக்கிறார். ரட்சித்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ரட்சித்த தேவன் உடைய கருத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஒன்று தானியம், இன்னொன்று பதை. அப்படி இருக்கிறோமா அல்லது தானியமா இருக்கிறோமா? ஆனால் தானியமா இருந்தால் அந்த தானியமான நான் என்னை சாகிறதற்கு அல்லது என்னிலிருந்து இன்னும் புதிய படைப்புகள் உருவாகிறதற்கு அல்லது புதிய காரியங்கள் வெளிப்படுகிறதுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேனா என்கிறதான் கேள்வி. அப்படி நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது இல்லையா, கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுகிறவராயிருப்பார். ஹல்லேலூயா. அப்ப நாம் சாக வேண்டியதான சில காரியங்கள் அல்லது மாற்றப்பட வேண்டியதான சில காரியங்கள், நாங்கள் முளைக்கிறதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஏற்படுகிறதான சில காரியங்கள், மாற்றங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு தானியமானது நிலத்திலே போடப்பட்ட மாத்திரத்தில் அது மேலே வராது. இன்னைக்கு விதைச்சோம்னா நாளைக்கு அது பயிரா முளைக்காது. ஆனால் அதை பார்த்துட்டு இருக்கணும். பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்ன, போட்டது இன்னும் வரலையே, போட்டது இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி சில நாட்கள் நாங்கள் காத்திருக்கும் பொழுது சில நாட்களுக்கு பின்பதாக ஒரு சிறிய முளை கிளம்பி இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். ஆன பொழுதிலும் என்று அந்த தானியமானது நிலத்திலே புதைக்கப்படுகிறதோ அல்லது நிலத்திலே விதைக்கப்படுகிறதோ, தன்னை மாற்றிக்கொள்ளுகிறதற்கு, தன்னை பயன்படுத்துகிறதற்கு, தன்னை விட்டு கொடுக்கிறதோ, அன்றே தன்னுடைய கிரியையை அது ஆரம்பித்து விட்டது. எத்தனை பேர் தாவரவியல் படிச்சிருக்கிறீங்க? விவசாயம் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? அதில் படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். ஒரு தானியமானது முளைக்க எப்போ ஆரம்பிக்குது? கீழே அதனுடைய மண்ணுக்கு விழுந்த மாத்திரத்தில் அதனுடைய வேலையை அது ஆரம்பித்து விடுகிறது. அது அப்படியே தன்னுடைய என்னது தோலையோ அல்லது சிதிலையோ உடைத்து மண்ணோடு கூட தன்னை சம்பந்தப்படுத்தி மண்ணோடு கூட தன்னை இணைத்து கொண்டு மண்ணில் இருக்கிற சாரங்களை உரிந்தெடுத்து தான் வளர ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த வளர்ச்சி நம்ம யாருக்குமே தெரியாது. அது பூமிக்கு அடியிலே ஏற்படுகிறது. அந்த ஏற்படுகிற அந்த காரியங்கள் வளர்ந்து பூமியோடு கூட தன்னை சம்பந்தப்படுத்தி கொண்ட பின்பதாக, தன்னை பூமியோடு கூட மண்ணோடு கூட பிணைத்து கொண்ட பின்பதாக, சில நாட்களுக்கு பின்பதாக முளை கிளம்பி வருகிறதை நாங்கள் பார்க்கணும். மேலே வந்த பிறகு அது சன வளர்ந்தோம். அதுக்கு தேவையான பாதுகாப்பை, பராமரிப்பை, நடத்துதலை நாங்கள் கொடுக்கும் பொழுது அந்த தாவரமானது செழித்து வளர்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போல இந்த நாளிலே நாம் செழிக்க முடியாதபடிக்கு, வளர முடியாதபடிக்கு, வாழ முடியாதபடிக்கு, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நாங்கள் தானியமாகவே இருப்போமானால், சில நேரம் நாங்கள் நினைப்போம் நாங்கள் தானியம்தான், கோதுமை தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். ஆனால் சில நேரம் அது தானியமும் என்னது பதரும் ஒன்று போலவே தான் இருக்கும். பார்க்கறதுக்கு வெளியில ஒன்று போல தான் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளதான் விஷயம் கிடக்குது. அப்போ அந்த உள்ளுக்கு இருக்கிற விஷயங்கள் மாற வேண்டும்.
மாறும் பொழுதுதான் அந்த தானியமானது என்னது சிறந்த பலனை, மிகுந்த பலனை கொடுக்கும். அப்ப அந்த தானியம் மிகுந்த பலன் கொடுக்க வேண்டுமானால் சாக வேண்டிய அல்லது தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அந்த காரியங்கள் என்னன்னு சொன்னா, முதலாவது சுயம் மாற வேண்டும். நான் தானியம் அப்படின்ற அந்த எண்ணம் மாறணும். அந்த தானியம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னது, நான் மண்ணுக்குள்ள புதைக்கப்பட விரும்பல, நான் மண்ணுக்குள்ள கிரியைகள், என் வாழ்க்கையில கிரியைகள் நடப்பிக்க நான் விரும்பல, நான் வளர விரும்பல, நான் கனி கொடுக்க விரும்பல அப்படின்றத அர்த்தம். அப்ப நான் தானியமாகவே சுயத்தோடு கூட அப்படியே இருக்கணும். அப்படி இருக்கிறதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்க வேண்டும். கர்த்தர் நம்ம மிகுந்த கனி கொடுக்கும்படியாக, மிகுந்த பலன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அப்போ சுயம் என்கிறதான காரியங்கள் நம்மிடத்துல மாற வேண்டும். சுயம் என்கிற பொழுது நம்முடைய முழு வாழ்க்கையிலும் நமக்கு தெரியாத, இல்லை மற்றவர்களுக்கு தெரியாத, மற்றவர்களால் பார்க்க முடியாத அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளடங்கி இருக்கிறது. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஆள் கேட்டாரா, ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும்போது, இயேசுன்றிய கடவுள்ன்றிய எல்லாத்தையும் படைச்சாருன்ற, இப்போ உன்னோட கூட இருக்கிறாருன்ற, உன்னோட கூட பேசுறாருன்ற, உன்னோட கூட நடத்துறாருன்ற, எங்க உன் ஆண்டவரை காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆண்டவரை காட்ட முடியுமா யாருக்காவது? பாவம் சொன்னானா, நீ நல்லா படிக்கிறியே, இவ்வளோ காரியங்கள் எல்லாத்தையும் பேசுறியே, இவ்வளோ திறமைகள் தாளங்கள் உள்ளத்தில் இருக்குதே, இதே எதனால் செய்கிற அப்படின்னு. நான் மூளையை பயன்படுத்தி இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு. அவன் மூளையை கொஞ்சம் காட்டு அப்படின்னு. காட்ட முடியுமா? நமக்கு இருக்குது, ஆனால் வெளியில் எடுத்து காட்ட முடியாது. அதே போல தான் தேவன் இருக்கிறார், அவரை நம்மால் காட்ட முடியாது, அது அவரை உணர முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளான மனுஷன், உள்ளான இந்திரியங்கள், உள்ளான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாறும் பொழுதுதான் நம்மை எதற்காய் கர்த்தர் தெரிந்தெடுத்தாரோ அந்த காரியத்தை நாங்கள் 100% நாங்கள் நிறைவேற்ற முடியும். அப்ப நான் இப்படியே இருந்துட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாது. அப்ப நான் என்னை சாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது நான் என்னை மாற்ற நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை நான் மறைக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னை மறைத்து கிறிஸ்து என்னில் வெளிப்பட நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அது மிகுந்த கனி உண்டாயிருக்கும். நேற்று முந்தனா ஜோஷுவா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வரும் பொழுது, காங்கிரஸ் போன பொழுது கேஷியரில் பே பண்ணிட்டு இருக்கும் பொழுது, கேஷியர் உள்ள அந்த பொண்ணு கேட்டா, இங்க கிறிஸ்டியனா அப்படின்னு. ஆமாம். நீங்க கிறிஸ்டியனான்னு கேட்டேன். ஆமாம். கேட்டால் இப்போ நீ எந்த சர்ச்சுக்கு போறீங்க? ஆர்சியான்னு கேட்டேன். எல்லாம் பெரும்பாலும் ஆர்சி தான். இல்லை, நான் கிறிஸ்டியன் அப்படின்னு. இப்போ சொன்னா எப்படி தெரியுது? இல்லை, தெரியுது, பார்த்தா தெரியுது அப்படின்னு. என்ன தெரியுதான்? கிறிஸ்டியன்னு தெரியுது. ஏதாவது எழுதியிருக்குதா? அப்போ நான் எதை சொல்ல வருகிறேன், நான் மேன்மை பாராட்டும்படியாக அல்ல, ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். கிறிஸ்து நம்மள வெளிப்படுகிறவராக இருக்கிறோம். அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ தான் வந்திருக்கேன் அந்த புள்ள வேலைக்கு. அன்றைக்கி தான் 2வது முறை நான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பு தான் பேசுறது கிடையாது, அந்த புள்ளையோட கவுண்டருக்கு போனதும் கிடையாது. ஆனால் பார்த்து பில் போடுற அந்த கொஞ்ச நேரத்தில் கேட்டால் நீங்கள் கிறிஸ்டியனா? அப்போ இந்த மாதிரி நாம் நம்மை சாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, அல்லது நாங்கள் நம்மை மறைத்து கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, கிறிஸ்து அவர் செய்ய வேண்டியதான காரியங்களை அவர் செய்யும். அப்போ முதலாவது நம்முடைய வாழ்க்கையில சுயம் மாறணும். தானியம், கோதுமை, சோளம் அப்படின்றது மாறணும். மாற நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். சுபாவம் என்ன? சுபாவம் மறுபடியும் கோதுமை, தானியம், சோளம், வெங்காயம் அப்படின்ற அந்த சுபாவம் மாறணும். தோலோட யாராவது வெங்காயத்தை போடுவாங்களா உள்ள? சோட வெளியில இருக்கிற இதோட கூட யாராவது அவிப்பாங்களா, சாப்பிடுவாங்களா? அப்ப நாம் அதை மாற நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். தோல் கலட்டப்பட வேண்டும் இல்லையா? வெங்காயத்தில் தோல் உரிக்கப்பட வேண்டும். சோளத்தின்
வெளிப்புறம் கலற்றப்பட வேண்டும். நெல்லாவை சாப்பிட முடியுமா நாம? அப்ப அந்த நெல் என்ன செய்ய வேண்டும்? நெல் தோல் உரிக்கப்பட்டு அது அரிசியாய் மாற்றப்பட வேண்டும். அரிசியாய் யாரும் அப்படி உடனே சாப்பிடவும் மாட்டாங்க. இந்த அரிசியை தீட்டி வெள்ளையாக்கி, இல்லைன்னு சொன்னா சிகப்பா இருக்கிற அரிசியை லைட்டு சிகப்பா மாற்றி, இல்லை ஏதோ ஒரு ப்ரொசஸுக்குள்ள, ஏதோ ஒரு கிரியைகளுக்குள்ள அதை அனுப்பி எடுத்தாதான் அது என்னமாய் மாறும்? சாப்பிடத்தக்கதான அரிசியாய் மாறும். அப்ப உள்ளான சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றப்படுகிறதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாயிருக்கும். அடுத்து நம்முடைய விருப்பு வெறுப்புகள். நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இதே தான் செய்வேன், நான் இப்படி தான் வளருவேன், நான் இந்த இடத்துல தான் வளருவேன் அப்படிங்கிறதான அந்த சுபாவங்கள் அல்லது நம்முடைய விருப்பு வெறுப்புகளை மாற்றி கர்த்தர் எந்த இடத்துல என்னை நாட்ட விரும்புகிறாரோ, கர்த்தர் எந்த மண்ணில் என்னை போட விரும்புகிறாரோ, எப்பேற்பட்டதான நிலத்திலே கர்த்தர் என்னை வளர்க்க விரும்புகிறாரோ, நான் வளர, அந்த இடத்திலே நாட்டப்பட, அந்த இடத்திலே நான் முளைக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய விருப்பு வெறுப்புகளை, என்னை உண்டாக்கினுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்? பலன் கொடுக்கிறவனை மாறேன். இல்லைன்னா என்ன, என்னுடைய பலன் எவ்வளவா இருக்கும்? கொஞ்சமாக தான் இருக்கும். அதே நான் அவருடைய கரத்தில் இருப்பேனானால் அவரே என்னை நட்டி, அவரே எனக்கு நீர் பாய்ச்சி, அவரே எனக்கு பசலைகளை தந்து, அவரே என்னை வேலியடைந்து பாதுகாத்து, எந்த தீங்கும் அணுகாதபடி என்னை விசாரித்து அவருக்கு பலன் கொடுக்க முடியும். அதாவது அவர் எதிர்பார்க்கிற பலன் என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாக முடியாது செய்வார். அப்ப நான் அதிகமான பலன் கொடுக்க வேண்டுமானால், இந்த 10வது மாதத்திலே நான் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் என்னது? என்னுடைய சுயம் சாக வேண்டும், என்னுடைய சுபாவம் மாற வேண்டும், என் விருப்பு வெறுப்புகள் அவருடைய விருப்பங்களாய் மாற வேண்டும். அடுத்தது முக்கியமான ஒரு காரியம் என்னது? நான் அப்படின்ற ஒன்று இருக்கு. அது நமக்கு தெரியாது. சில நேரங்கள் அது அது அப்படியே மறைஞ்சு வெளிப்படும். நான் ஜெபிச்சா நடக்கும், நான் சொன்னா நடக்கும், நான் செஞ்சாதான் நல்லா இருக்கும், நான் போனா அந்த இடத்துல ஒரு ஒரு கலகலப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிறது. ஆனா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? நான் வந்துட்டாயா, ஏன் வந்தானோ தெரியலையே, வராமலே இருந்தா நல்லா இருக்குமே, நான் வந்துட்டாயா, இதுக்கு மேல சாப்பாடு எப்படி இருக்குமோ தெரியல, போட்டதுக்கே திருப்பி உப்பு போடுவாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் அந்த இடத்துல தெரியணும் இல்லையா? சிலர் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. பெரிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் அவங்க ஒண்ணுமே இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா குறுக்க மறுக்க நடந்துகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கல்யாண வீடா இருக்கட்டும், சலங்கு வீடா இருக்கட்டும், கருமாதியா இருக்கட்டும் இல்லையா? செத்தவர் அப்படியே இருப்பாரு. ஆனா இவர் என்னது? சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பார். அவனுக்கும் அந்த செத்தவருக்கு சம்பந்தமே கிடையாது இல்லையா? அவர் தான் அந்த செத்த வீட்டுக்கு அவர் தான் பணம் மாதிரி இருப்பார். கல்யாண வீட்டில் அவர் தான் மாப்பிள்ளை மாதிரி இருப்பார். ஆனா யாருன்னே தெரியாது. கடைசி வீட்டுக்கு மாப்பிள்ளை வீடா பொண்ணு வீடான்னு கேட்டா ரெண்டு பக்கமும் கிடையாது. எப்படி கடந்து போகிற ஒரு வழிபோக்க. அதே போலதான் அநேக நேரங்களே நான் என்கிறதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்னை கொண்டும் என்னோடும் இருந்து செய்கிறதான காரியங்களுக்கு நானே தடையாய் மாறிவிடுகிறேன். அப்ப நான் என்கிறதான அந்த சுபாவம் அல்லது நான் என்கிறதான அந்த மனிதன், நான் என்கிறதான அந்த ஐடென்டிஃபிகேஷன் மாறணும். மாறி கிறிஸ்து அல்லது கிறிஸ்தவன், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய மனுஷி என்பதான அந்த சுபாவம் என்னிடத்திலே வெளிப்பட வேண்டும். என் பேரும் இருக்கக்கூடாது, நோயல் இருக்கக்கூடாது. மாறாக கிறிஸ்து ஜீசஸ் என்னிலே அப்படி வெளிப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவராய் மரித்தார் என்று லட்சங்களாய் மாறியிருக்கு. முழு உலகத்தின் அவருடைய லட்சம் வந்திருக்கப்ப நான் மரித்து, நான் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டு நான் கிறிஸ்துவாய் மாறி வாழ ஆரம்பிக்கும் பொழுது என்னை பார்த்து அநேகர் பலனடைவார்கள். அப்ப நான் அதிக பலன் கொடுக்க வேண்டாம், மிகுந்த கனி கொடுக்க வேண்டுமானால், மிகுந்த பலன் கொடுக்க வேண்டுமானால் நான் என்கிறதான நான் சாப்பிடுவேன். அப்ப நான் வாழ்கிறவர்
அப்படின்னு தான் அந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும். அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று சொல்லி சில ஆசாபாசங்கள் உண்டு இல்லையா? ஆசைகள் எல்லாருமே, சின்ன பிள்ளை முதல் கொண்டு பெரியவங்க வரைங்க, சாகிறவங்க கூட அப்படி சொல்லுவாங்க, படுக்கையில் படுத்துட்டே சொல்லுவாங்க, நான் சாகும்போது இப்படி தான் சாகணும் அப்படின்னு. கேட்டுக்கிட்டீங்களா? நான் கேட்டேன், பாச நான் சாகும்போது இப்படி தான் பாச. ஒரு அம்மா சொன்னாங்க, பாச நான் செத்தா நீங்க தான் எங்களுடைய அடக்க ஆராதனை நடத்தணும். நான் போயிருந்தோம், மறந்துட்டோம், நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க அவங்களுடைய வாயினால். அப்போ இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா, ஐயோ அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது, ஏன்னா நான் மரண ஆராதனை நடக்காதனால. அவன் மறிச்ச பிறகு ஆத்மா கர்த்தருக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ளதா இருந்தால் அது போயிருந்தது. ஆனால் அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய மரண ஆராதனை, அதாவது அந்த மரண நிகழ்வை நான் நடத்தணும் அப்படின்னு. அப்போ அதுக்காக வேண்டி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதான சில காரியங்கள் உண்டு. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டு எதுக்கு நான் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் எது இருந்தாலும் உமக்கு பிரியமாயிருக்கும், என்னுடைய வாழ்க்கை எது இருந்தாலும் உமக்கு அது சந்தோஷமாயிருக்கும் சொல்லி கேட்டு அதை செய்ய வேண்டியவர்களாக தேவனுடைய விருப்பங்களுக்கு இந்த விருப்பத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதை ஆண்டவர் செய்தார். பிதாவின் சித்தம் செய்கிறது, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம், அதுதான் என்னுடைய வேலை, அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல காரணம் இல்லை. அதனால என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தாலும் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவருக்காய் தான் இந்த மணவாட்டி சபை ஆயத்தமாகிக் கொண்டது. ஒருவருக்காக எத்தனை பேர், எத்தனை சபைகள், எத்தனை லட்சங்கள், எத்தனை கோடி ஜனங்கள் ஒருவருக்காக. ஏன்? அவர் பிதாவின் சித்தம் செய்தபடி, வந்த நோக்கத்தை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினபடி. அப்போ அதனால அதே போல நாம் என்னுடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய விருப்பத்தை, என்னுடைய ஆசா பாசங்கள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு அவர் விரும்புகிறபடி, அவருடைய ஆசையின்படி செய்ய நான் முற்படுவேனானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ அதிக கனி கொடுக்கும். அடுத்தது மேட்டிமை, பெருமை. நமக்கு ரொம்ப பெருமை இருக்கு. சில நேரம் அந்த மேட்டிமை நமக்கு பெருசா விளங்காது வெளியில. ஆனா நாங்க அந்த மேட்டிமையை நம்ம தாழ்மையை போல நாங்க வெளிக்கொண்டோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கீங்க? ஆண்டோட கிருபை நான். ஆனால் கிருபை நாங்கள் போக்கடிக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரிய மாட்டேன். அப்படிதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும், எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர்? அத்தனை கிருபையினால் இருக்கிறோம். அந்த கிருபைக்குள்ள தான் இருக்கிறாங்களா, இல்லை கிருபையை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா நமக்கு தெரிய மாட்டாங்க. ஆனால் என்னது, நாங்கள் தாழ்மைப்படுகிறது போல மேட்டிமை. ஆண்டவர் என்ன நடத்துகிறார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது வேற மாதிரி இருக்கும். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேற மாதிரி இருக்கும். நான் வேலை செய்து பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் வேற மாதிரி இருக்கும். நான் ஏமாற்றி பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தரே கொடுக்கிற ஆசீர்வாதம் வேற மாதிரி. அப்ப நான் என்னுடைய மேட்டிமையை, அது பெருமையை நான் மாற்றிக்கொள்ளுவேன். என்னால் எதுவுமே செய்ய கர்த்தர் இருந்தாங்க என்று சொல்லுகிற அந்த ஸ்தானம் என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அதே போலதான் என்னால முடியும். நிறைய பேர் சொல்றாங்க, எதுனாலும் என்னால முடியும், எதுனாலும் நான் செஞ்சிருவேன். எல்லாமே செய்ய நம்மால முன்ன கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கோம். நாம ஒரு ஆள் சொல்லுமே, இப்படி உதாரணமாக இப்போ நான் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி இப்படி போடுறேன், போட முடியுதா? போட முடியுதா? முடியுங்க. உங்களால் எல்லாம் செய்ய முடியுங்க. அப்போ கண்ணை திறந்துட்டு போட முடியும் உங்களுக்கு மண்ணை? முடியாது. அப்போ என்னால் செய்ய முடியாததும் இருக்கிறது. நான் இப்படி இருந்து இப்படி மேலே இருந்து தண்ணி ஊற்றுவேன் மூக்குக்கு. அதே நீங்க எப்படி மேலே அண்ணாந்து பார்த்துட்டு தண்ணி ஊற்றுவீங்களா? ஊற்றுவீங்களா? முடியாது.
அப்போ இதெல்லாம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது, என்னால் செய்ய முடியாது, எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. அப்போ இப்பேற்பட்டதான காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து போக கூடாது. நான் மூச்சு அடக்கிக்கிட்டு தண்ணிக்குள்ள இருப்பேன். எவ்வளவு நேரம்? இங்க இருந்து இந்திய என்னது இந்து சமுத்திரத்தை கடந்து ராமேஸ்வரம் போகும் வரையும் அப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியுமா? தனிக்குள்ளேயே போயின்னு சொல்ல முடியும்? மாற முடியாத காரியங்கள் அநேகம். அப்ப என்னாலதான் முடியும் அப்படின்றது அந்த காரணங்கள் மாற வேண்டும். அடுத்தது சிலர் குடும்ப பின்னணியை சொல்லலாம். நான் அந்த பேக்ரவுண்ட், நான் இந்த பேக்ரவுண்ட், நான் பெர்னாண்டோ ஃபேமிலி. யாரோட ஃபேமிலியா இருந்தால் நமக்கு என்ன? நீ கிறிஸ்துவனுடைய குடும்பத்தில் இருக்கிறியா? கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிறியா? கிறிஸ்துவனுடைய சபையில் இருக்கிறியா? கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இருக்கிறியா? சில சொல்லுவாங்க நான் எம்ப்ரோஸ் ஃபேமிலி, அதனால கும்பா நான் ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது மறைஞ்சிருக்குதா? கிடையாது. அது ஒரு ஜஸ்ட் ஒரு பேர், அவ்வளோதான். அப்போ இந்த குடும்ப பின்னணியோ எதுவுமே நம்மை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற முடியாது. எங்கள் எம்ப்ரோஸ் ஃபேமிலி எல்லாமே கேத்தலிக் தான். நான் கேத்தலிக்லேயே பிறந்து கேத்தலிக்லேயே வாழ்ந்து கேத்தலிக்லேயே மறிக்கணுன்றது தான் இன்னைக்கு கத்தலிக் தான் நாங்கள் இருக்க முடியாது. அப்போ குடும்ப பின்னணியோ குடும்ப பேரோ நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. சிலர் வந்து அந்த ஆவிக்குரிய தோரணை போட்டு இருப்பாங்க. ஆவிக்குரிய தோரணை பார்த்தாலும் வாயில முழுமுழுந்து அந்நிய பாஷையே பேசிட்டு இருப்பாங்க. எப்ப யாராவது பார்க்கும்போது, மற்ற நேரத்தில் அந்நிய பாஷையே கிடையாது. அதுக்கு பிறகு அவங்க பாட்டு ஏதாவது சினிமா பாட்டை அப்படியே பாடிட்டு ஹம் பண்ணிக்கிட்டு செய்ய வேண்டியதான். அப்ப இதெல்லாம் என்னது? நம்ம ஆவிக்குரிய தோரணை, மாய்மானம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில மாறணும். இதெல்லாம் மாறினாதான் நாம் அதிகமான கணிக்க முடியும். அடுத்தது வந்து ரிசல்ட் ஓரியன்ட். நாங்கள் ஒரு 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 முடிவை எதிர்பார்த்து நாங்கள் ஒரு காரியத்தை செய்யணும். நாம் ஒரு பலன் கிடைக்கணும், இதுல இருந்து நல்ல ஒரு பலன் உண்டாகணும் அப்படின்றதுக்காக நாங்கள் செய்யறோம். அப்படி செய்ய நாம பலன் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கே எஃபர்ட் போடுறது, அதனால நமக்கு எதுவுமே ஆகப்படுறது. அப்ப இப்பேற்பட்டதான சில காரியங்களை நான் சொன்னேன். இப்பேற்பட்டதான இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ளும் பொழுது, இந்த காரியங்களுக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? மிகுந்த கனி கொடுக்கும்படியாக கர்த்தரை மாற்றுகிறார். ஆமென். எனவே இந்த மாதத்தில், இந்த 10வது மாதத்தில் என்னையும் உங்களையும் ஆண்டவர் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவர் பிளான் பண்ணிட்டார் இல்லையா? அப்ப இந்த மணியானது பலன் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு முடிவு பண்ண வேண்டியது யாரு? அவர். வாக்குத்தத்தங்களை சொன்னவர் அவர் உண்மை உள்ளவர். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நானும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் தகுதி உள்ளவர்களாய் மாறும் பொழுது கர்த்தர் நம்மை மாற்றும். நல்லாண்டவரே, இந்த நாளுக்காய் சோதனம் கர்த்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் ஆரம்பித்து 273 நாட்களை முடித்து 274வது நாளிலே உம்மை ஆராதிக்க கர்த்தரை அழைத்து வந்தீரே, உமக்கு சோதரம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலன் கொடுக்கும் என்று சொன்னீங்களே. எங்கள் வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டியதான காரியங்களை மாற்ற, சாக வேண்டியதான காரியங்களுக்கு சாக, கர்த்தருக்கு என்று பிழைத்திருக்க, கர்த்தரால் பயன்படுத்தப்பட இந்த மாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுப்பீரார். வேலைக்கு போகிறவர்கள், வருகிறவர்கள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதியும். குடும்ப காரியங்களை விசாரிக்கிற தாய்மாரை, சகோதரிகளை ஆசீர்வதியும். குடும்பத்தை நடக்கிற பெற்றோரை, தகப்பன்மாரை ஆசீர்வதியும். கற்றுக்கொள்கிறதான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிறதான எங்களையும் ஒரு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த மாதத்திலே கர்த்தர் எதெல்லாம் செய்ய சித்தமாக இருக்கிறீங்களோ அத்தனை காரியங்களையும் செய்து முடிக்க முடியாது. இந்த 31 நாட்களும் மாத்திரமல்ல, என் ஆண்டோடு வருகை பெரிய இந்த வருஷம் முடிய இருக்கிற 91 நாட்களும் கர்த்தர் என்னையும் எங்களை நடத்த முடியாது. அவனை கருத்தில் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். எல்லா துதியும் கனவும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி ஆசீர்வாதங்களையும் ஜெபத்துக்கு பதிலையும் இந்த மாதத்துக்குரிய நடத்துதலையும் முன்னத்திலிருந்து மாத்திரம் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.